இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நார்த் ஈஸ்ட் டு பி கேட்வே ஃபார் ட்ரேட் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியா செட் பை மோடி. நார்த் ஈஸ்ட் டெரிட்டரிஸ் அத வந்து நம்ம எப்படியும் சொல்றோம்னா, ஃப்ரான்டியர் டெரிட்டரிஸ்ன்னு சொல்றோம். அதாவது அது வந்து நம்ம எல்லைப்புற மாகாணங்கள்னு சொல்றோம். சரி, நார்த் ஈஸ்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னா என்னென்னன்னு பார்த்தோம்னா, நார்த் ஈஸ்ட் டெரிட்டரிஸ்ல மொத்தம் 8 ஸ்டேட்ஸ் இருக்கு. அத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, 7 சிஸ்டர்ஸ் அண்ட் 1 பிரதர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். 7 சிஸ்டர்ஸ்ல என்னென்ன ஸ்டேட் வரும்னு பார்த்தோம்னா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா. இந்த 7 ஸ்டேட்ஸும் வந்து 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் 1 பிரதர் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோம்னா சிக்கிம். இந்த 8 ஸ்டேட் தான் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் டெரிட்டரிஸ்ன்னு சொல்றோம். இப்போ இப்போ ரீசென்ட்டா நடந்த நார்த் ஈஸ்ட் சமிட்ல வந்து நம்ம மோடிஜி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இது வந்து ஃப்ரண்ட் ரன்னர் ஆஃப் குரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த 7 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அண்ட் 1 பிரதர் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டேட்ஸா, ஒரு வணிக நகரங்களா வந்து பிரதமர் மோடியால அனுசரிக்கப்பட்டிருக்கும். இது எப்ப நடந்துச்சுன்னா, மே 17ல நடந்துச்சு. இது எதோட எல்லைப்புற மாநா மா மாகாணமா இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து பங்களாதேஷ். பங்களாதேஷோட ஒரு ஓப்பன் லேண்ட் அ ட்ரேட் ட்ரேட் ட்ரேடிங் பிளேஸஸா வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 8 ஸ்டேட்ஸுக்கும் அஷ்டலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பேரும் அவங்க குடுத்திருப்பாங்க. ஏன் அப்படி குடுத்திருக்காங்கன்னா, இத வந்து எதா கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, யார கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் காடஸ் ஆஃப் லக்ஷ்மி. லக்ஷ்மி எ எ அதாவது அஷ்டலட்சுமி சொல்லுவாங்கல்ல. அந்த 8 பேரா இவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இந்த 8 ஸ்டேட்ஸையும். இது மட்டும் இல்லாம, இந்த நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஸ்ட்ராங் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரேட், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட நடக்கக்கூடிய ஸ்ட்ராங் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு நம்ம மோடிஜி வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இப்போ ரீசெண்டா நடந்த ட்ரேடிங் அக்ரிமெண்ட் பத்தி பார்த்தோம். சரி, ஓகே. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் இத பத்தி அதிகமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.